Hi friends, welcome back to channel. இன்னைக்கு 12th standard biology உடைய மாடல் குவார்ட்லி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு போட்டாச்சு. அதே வீடியோ அந்த குவார்ட்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதே வீடியோலையே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பயாலஜி குவார்ட்லி மாடல் கொஷின் பேப்பர் போடுங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கொஷின் பேப்பரை பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பயோ பாட்டனி தனியாக, பயோ ஜுவாலஜி தனியாக இருக்கும். டோட்டலாக 70 மார்க்கு, பயோ பாட்னி 35 மார்க்கு, பயோ ஜுவாலஜி 35 மார்க்கு. இதில் 8 சூசஸ் இருக்குது. அடுத்து 2 மார்க்ஸ் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. அதில் 4 நீங்கள் எழுதினா போதும். அடுத்து 3 மார்க் 5லேருந்து 3 பிக் அவுட் பண்ணி எழுதலாம். 4th ரோமன் வந்துட்டு 5 மார்க், எய்தர் ஆரில் 2 அட்டன் பண்ணணும். அதே ப்ரொசீஜர் தான் ஜுவாலஜிக்கும் இருக்குது. இதில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன் என்னென்னா, பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸும், பயோ ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸும். ஸோ இதுதான் போர்ஷன்ஸ் கவர்ட். போத் புக் பேக்கும் இருக்கும், இன்சைடும் இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் இதில் பார்த்துட்டு அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பயோ பாட்னியோடைய 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 இருக்குது. இதில் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். 4 2s are 8 மார்க் இதில் நீங்கள் வாங்கிடலாம். இது என்னென்ன லெசனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் மேலகோஃபிலி? இது இன்டீரியர் கொஷின் தான். பட் அந்த புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கேந்தரோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி அப்படின்லாம் 2 கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக வர்றது தான் இது. பேஜ் நம்பர் 17 ரெஃபர் பண்ணிக்கோங்க, இதோட ஆன்சர் அதில் இருக்கும். ரைட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது இன்டீரியர் தான், பட் இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டெஃபினிஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் மோஸ்ட்லி 3 மார்க்கில் வரலாம். 2 மார்க்கில் வந்து அந்த மாதிரி எனி 2 அந்த மாதிரி கேட்பாங்க. எனி 2 ஒரு வேளை கேட்கல அப்படின்னா ரைட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதணும். என்னென்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் எழுதணும். அடுத்த 3rd கொஷின், வாட் இஸ் லிங்கேஜ் குரூப்ஸ்? இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 54ல் இருக்கும். இதுக்கான டெஃபினிஷன் எழுதிட்டு அடுத்து நேம் ஆஃப் அன் ஆர்கானிசம், அடுத்து லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். அதில் சப்போஸ் நீங்கள் இந்த டெஃபினிஷன் எழுதும் போது ஏதாவது 1-2 ஞாபகம் வந்ததுன்னா அது 2 நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு எழுதுங்க. அடுத்து 4th கொஷின், வாட் இஸ் ஜைமாலஜி? பேஜ் நம்பர் 69ல் இது இன்டீரியர் கொஷின் தான். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்டடி ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ் இஸ் கால்ட் ஜைமாலஜி. இந்த 2 வார்த்தையை நீங்கள் எழுதுனீங்கனாலே 2 மார்க்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடாக வர கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜைமாலஜி இந்த மாதிரி வர எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. அடுத்து 5th கொஷின், வாட் இஸ் பயோ லீச்சிங்? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 86ல் இருக்கும். பயோ லீச்சிங் அந்த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோ ரெமிடியேஷன் டெக்னாலஜிஸ் அது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருக்கும் பாருங்கள். பயோ லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் சொல்யூஷன் டு ரிகவர் மெட்டல் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சைட்ஸ். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். வாட் இஸ் கேலஸ், அதாவது டிஃபைன் கேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6th கொஷினாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். அடிக்கடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. அதில் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. கேலஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு க்ரோத் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இன் விட்ரோ கல்ச்சர் மீடியம். அவ்வளோதான். இந்த லைன் மட்டும் எழுதினாலே 2 மார்க்ஸ். இது எல்லாமே நியூ புக்ஸ் பேஜ் நம்பர் தான். ஸோ ஓல்ட் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா டாப்பிக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்,
இதில் தேர்டு கொஷின் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி கொஷின்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் சம்மந்தப்பட்டது தான் கம்பல்சரியில் மோஸ்ட்லி வரும். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் க்ரையோ ப்ரிசர்வேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 103ல் இருக்குது. இதில் கொடுத்துருக்கதை படித்தாலே போதும். பாயிண்ட் வைஸ் எழுதுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரையோ ப்ரிசர்வேஷனை க்ரையோ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எழுதிக்கோங்க. அடுத்து அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இட்ஸ் அ ப்ராசஸ் பை விச் புரோட்டோபிளாஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எழுதிட்டு இதில் முக்கியமான கீவேர்ட் என்ன வந்துட்டு மென்ஷன் பண்ணோன்னா வெரி லோ டெம்பரேச்சர் ஆஃப் -196 டிகிரி செல்சியஸ். இதில் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா -195 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 6ஆக மாற்றிக்கோங்க. தியரி பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. -196 டிகிரி செல்சியஸ் யூஸிங் லிக்விட் நைட்ரஜன். இது 2 வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ்லேயும் அதோட கண்டினியூஷன் இருக்கும். ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட் தி டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக், பேஜ் நம்பர் 79ல் இருக்கும். சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங், இதெல்லாம் தான் டைப்ஸ். இங்கே ரைட் த டைப்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைப்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சப்போஸ் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னா அந்த நேமிங் எழுதிட்டு அதுக்கான ரிலேட்டட் டெஃபினிஷனையும் நீங்கள் எழுதணும். அடுத்து தேர்டு கொஷின், ட்ரா அ நீட் லேபிள்டு டயக்ராம் ஆஃப் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஷின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். இதை கண்டிப்பாக இந்த டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராக்டிக்கல் பார்ட்லேயுமே இருக்கும். இது ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் ஃபிகர் 1.5 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் வரைஞ்சா போதும். டயக்ராமேட்டிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வியூ அண்டர் மைக்ரோஸ்கோப் தேவையில்லை, டயக்ராமேட்டிக் வியூ மட்டும் போதும். அண்ட் லேபிள் த பார்ட்ஸ், அதுவும் முக்கியம். போலன் கிரெயின்ஸும் அதில் போடுங்க, அதை மறக்காமல் போடுங்க. இது இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். இது பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இதில் 3 மார்க்கில் வந்திருக்கு. அதில் கொடுத்துருக்க 3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். அடுத்து 5th கொஷின் பாருங்கள், ரைட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷினும் கூட. மேபி 3 மார்க்லேயும் வரலாம். 3 மார்க்கில் கேட்கும்போது எனி 3 அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனி 3 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3 எழுதுனா போதும், ஓகேவா. சப்போஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ புக்கில் அது எல்லாமே நீங்கள் எழுதி ஆகணும். இது பேஜ் நம்பர் 55ல் இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய 5 பாயிண்ட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து டீட்டெயில் கொஷின் எய்தர் ஆர் டைப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் பார்த்தினோகார்பி அண்ட் ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இது லெசன் நம்பர் 1லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 25, இது எல்லாமே நியூ புக் பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. அதில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பியும் எழுதணும், அதோட டெஃபினிஷன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டெஃபினிஷன் தான். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா என்னன்னு கேட்குறோம். பார்த்தினோகார்பி அப்படின்னா என்னென்னா, fruit without the formation or act of fertilization. இதை தான் பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இது ஜுவாலஜி ஃபஸ்ட் லெசனில் கூட பார்த்தினோஜெனிசிஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதோட சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், வாட் இஸ் பிளாஸ்மிட், ரைட் அபவுட் PBr 322. இதில் ரைட் அபவுட் PBr 322 இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 75ல் இருக்குது. அதில் தனி டாபிக் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸில் இது ஒன்றா இருக்கும், ஓகேவா. அதில் கொடுத்துருக்கதே கம்மியான பாயிண்ட் தான், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமும் நீங்கள் கண்டிப்பாக வரையணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 5th லெசன்லேருந்து வந்தது தான். ரைட் அபவுட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் PTC, தட் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்.
இது பேஜ் நம்பர் 97 இருக்குது. ஸோ இதுவும் இந்த லெசனில் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். 4 டாபிக் அது கீழே இருக்கும். டோட்டிபோட்டன்சி, டிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன், டிடிஃபரன்ஷியேஷன், இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும். அடுத்த கொஷின் பேஜ் நம்பர் 102 இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய 6 பாயிண்ட்டுமே படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். இதெல்லாம் தான் பாட்னி கொஷின் பேப்பரில் இருக்குது. அடுத்து ஜுவாலஜியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போது இதில் 8 சூஸ் இருக்குது. இது போத் புக் பேக் அண்ட் இன்சைட். அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள். எக்ஸ்பாண்ட் தி ஃபாலோயிங், அதில் 2 கொடுத்துருக்காங்க. ZIFT அதோட எக்ஸ்பான்ஷன் சொல்கிறேன். இது ரெஃபர் பண்ணுறதுனா 3rd சாப்டரில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டெக்னிக்ஸில் இருக்கும், அதில் போய் பாருங்கள். ZIFTனா ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து ICSI அப்படின்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அடுத்து செகண்ட் கொஷின், இதுவும் 3rd சாப்டரில் தான் இருக்கும். பேஜ் நம்பர் 41. அதில் ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னாலும் அதிலேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபீட்டோஸ்கோப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை நீங்கள் எழுதினாலே இதில் போதும். அடுத்த 3rd கொஷின், எக்ஸ்பேண்ட் த அக்ரோனிம்ஸ், தட் இஸ் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங்னா HCG, HPL. இது பேஜ் நம்பர் 23 இருக்கும். லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃபில் ஹைலைட்டரில் கொடுத்துருப்பாங்க. HCG அப்படின்னா ஹியூமன் சாரையானிக் கொனோடோட்ரோபின். HPLனா ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ், இது ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பேஜ் நம்பர் 7 இருக்கும். வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்னா அந்த ஃபஸ்ட் 2 லைன் நீங்கள் எழுதிக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. எக்ஸ்ட்ராவாக இட் வாஸ் டிஸ்கவர்டு பை சார்லஸ் போனட் இன் 1945. இது நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types, நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இன்டீரியர் கொஷின் தான். 5th கொஷின், வாட் இஸ் மீசோவேரியம், பேஜ் நம்பர் 14 இருக்குது. அதில் த ஓவரி ரிமைன்ஸ் அட்டாச் டு த பெல்விக் வால் அண்ட் யூட்ரஸ் பை அன் ஓவேரியன் லிகாமெண்ட் இஸ் கால் மீசோவேரியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வாட் இஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், இது பேஜ் நம்பர் 47 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான். 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஹவு டு ப்ரிவெண்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதை கொடுத்துருக்க பேராகிராஃபும் நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 48 இருக்குது. அடுத்து வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், இது பேஜ் நம்பர் 68 இருக்குது. இந்த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் DNA into RNA is termed டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் இதோட டெஃபினிஷன். அடுத்து 3 மார்க் கொஷின் பாருங்கள். அதில் 3rd கொஷின் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு கொஷின், ரைட் எனி 3 சாலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். இது பேஜ் நம்பர் 72 இருக்கும். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது. அண்ட் இம்பார்ட்டன்ட்டும் கூட, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் எனி 3 சாலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். பேஜ் நம்பர் 80 இருக்கும். ரொம்ப பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 3 வந்துட்டு நீங்கள் எழுதினா போதும். சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டாலும் எனி 5 நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எழுதிடுங்க. அண்ட் அடுத்த கொஷின், ட்ரா அ நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். இது கம்பல்சரி கொஷினும் கூட. இது பேஜ் நம்பர் 17 இருக்குது. அதோட தியரி பார்ட் 17 இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அண்ட் அடுத்த பேஜில் டயக்ராம் இருக்கும், அது ஸ்பெர்மோட டயக்ராம் இருக்கும். இங்கே ட்ரா நீட் லேபிள் டயக்ராம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் மட்டும் நீங்கள் வரைஞ்சால் போதும். சப்போஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் படிக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா பேஜ் நம்பர் 241 எடுத்துக்கோங்க. அதில்
சிக்ஸ்த்து டாப்பிக்காக இருக்கும் ஹியூமன் ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஐடென்டிஃபிகேஷன் படிக்க தேவையில்ல. கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இது படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த 5 பாயிண்ட்ஸை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மார்க்கில் வந்தாலும் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து ரைட் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். பேஜ் நம்பர் 83ல் இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து 5th கொஷின் பாருங்கள். ட்ரா அ ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஊஜெனிசிஸ். இது பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ் ரெண்டுத்தோட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு புக் பேக் கொஷினும் கூட. புக் பேக்கில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ட்ரா ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எது வேணால் வரலாம். சப்போஸ் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா தியரி பார்த்தியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். எனிஹவ் ஃப்ளோ சார்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து டீட்டெயில் கொஷின். இதில் ஏதா டைப் தான். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் வித் நீட் லேபிள்டு டயக்ராம். இது பேஜ் நம்பர் 19ல் பார்த்தீங்க அப்படின்னா ஓவமோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஃபிகர் 2.8b டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் ஹியூமன் ஓவம், அந்த இது மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம்னு அதுக்கு முன்னாடி பேஜ் 18ல் ஒரு டாபிக் இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதணும். இதை பேஜ் நம்பர் 241லையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே பேராகிராஃபாக கொடுத்துருவாங்க இல்லையா, டயக்ராமும் சைட்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் அதோட பாயிண்ட்டும் ஈஸியாக படிக்கிறதுக்கு பாயிண்ட் வைஸ் இருக்கும், கமெண்ட்ஸில் இருக்கும் அதில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேம் பாயிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கதே தான் அதுலேயும் ஹியூமன் ஓவமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் அபவுட் பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 35ல் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் தான், அதில் 2 இருக்கும், டியூபெக்டோமி வாசிக்டோமி. ஓகேவா, இது 2 மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினாலே போதும். புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே எழுதுங்க, கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. ஓகேவா. பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நேச்சுரலும் கொடுத்துருப்பாங்க, பேரியர் கொடுத்துருப்பாங்க, பெர்மனன்ட் கொடுத்துருப்பாங்க. இது 3ல் எது வேணால் வரலாம். ஓகேவா, இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் எது வேணால் வரலாம், ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் ஹீமோஃபிலியா அண்ட் கலர் பிளைண்ட்னஸ். இது பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. அதில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது கீழே 2 சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது 2யுமே நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா, அதுக்கு தான் அதான் இதுக்கான ஆன்சர். வாட் இஸ் காரியோடைப்? ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோடைப். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது மோஸ்ட் ப்ராபப்ளி 3 மார்க்கில் தான் வரும். காரியோடைப்பிங் பேஜ் நம்பர் 51 நெக்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் எழுதிட்டு அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் பேஜ் 52ல் இருக்கும். ஓகேவா, இந்த கொடுத்துருக்க அப்ளிகேஷன் 5மே நல்லா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், புக் பேக்லேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஜுவாலஜியில் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இப்போது நம்ம லெசன் வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பயோ பாட்னியோட ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதில் டிலீட்டட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வருஷத்துக்கு, அதெல்லாம் வேணாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். அண்டு க்ளோனிங் பற்றி கேட்கலாம். இது பேஜ் நம்பர் 2ல் இருக்கும். க்ளோன்ஸ் அப்படின்னு டார்க் ஷேடடாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 6ல் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரூஷியம், இதில் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்தரை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் டியர்ஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதை கண்டிப்பாக வரைஞ்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 8ல் வாட் இஸ் டப்பீட்டம், அடுத்து டைப்ஸ் ஆஃப் டப்பீட்டம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம், இது 3யுமே நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டட் 3 மார்க் கொஷின். ஓகேவா, வாட் இஸ் டப்பீட்டம், டைப்ஸ் ஆஃப் டப்பீட்டம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம். ஓகேவா, இந்த 3யுமே நல்லா படிச்சுக்கோங்க.
அடுத்து பேஜ் நம்பர் 9ல் அந்த டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாலினாலஜி, ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த மாதிரி ஜைமாலஜி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது ரிலேட்டடாக வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அந்த டூயினோ பாக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பி போலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. க்ரையோ ப்ரிசர்வேஷன், இது இங்கேயும் படிச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லைனா 5th சாப்டரில் இருக்கும், அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் அது கீழேயே அந்த டூயினோ பாக்ஸ் கீழேயே போலன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனோஷியம் பற்றி கேட்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் பற்றி கேட்கலாம். ஓகேவா, இதில் எது இம்பார்ட்டன்னா டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். சப்போஸ் உங்களுக்கு படிக்க டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக படிங்க, இல்லை எக்ஸாம் வந்துட்டு 2-3 டேஸில் வரப்போகுது அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மெகாஸ்போரோஜெனிசிஸ் அடுத்த பேஜில் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். ஸோ வாட் இஸ் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான டெஃபினிஷன், த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர் ஃப்ரம் த மெகாஸ்போர் மதர் செல், அது நீங்கள் எழுதினாலே போதும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12ல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இதில் என்ன கொஷின் கேட்கலான்னா வாட் இஸ் பாலினேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, அதை நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. அதில் பாலினேஷன் அந்த ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாலினேஷனில் 2 இருக்குது, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டராக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நல்லா பாருங்கள். கேந்தரோஃபில்லி, பீட்டில், அடுத்து அந்த மாதிரி வரிசையாக நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. மேபி வாட் இஸ் மெலிட்டோஃபில்லி, இது வந்துட்டு புக் பேக் கொஷின். வாட் இஸ் மெலிட்டோஃபில்லி, pollination done by bees is known as melitophily. Only pollination done by bees, அவ்வளோதான். இது நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே 2 மார்க் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஆர்னித்தோஃபில்லி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா pollination done by birds அப்படின்னு எழுதினாலே போதும். ஸோ அந்த கொடுத்துருக்க எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல் இருக்கும். அடுத்து பேஜ் நம்பர் 21ல் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். எண்டோஸ்போம், அதோட டைப்ஸு, அதோட ஃபங்க்ஷன், மெயினாக அதோட ஃபங்க்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அதே பேஜில் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். வாட் இஸ் சீட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல் இஸ் கால்டு சீடு. அப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல் ஜஸ்ட் 1 கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போமிக்சிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பாலி எம்ப்ரியானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட டெஃபனிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு அதில் ஒரு சயின்டிஸ்ட் பேர் கூட வந்திருக்கும், ரிப்போர்ட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டன் வான் லீவன்ஹூக், இந்த இயர் 1719. ஓகேவா, இது நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தினோகார்பினா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் பேப்பரில் கூட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டண்டான கொஷின். இதில் நீங்கள் புக் பேக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷினை படிங்க. புக் பேக்குக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து செகண்ட் சாப்டர் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். அதில் ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, ஜென்ரல் கொஷின் தான் இதெல்லாம். வாட் இஸ் ஜெனட்டிக்ஸ், ரைட் த டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வாட் இஸ் ஹெரிடிட்டி, வாட் இஸ் வேரியேஷன், ரைட் ஆர் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன், அதாவது டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், கண்டினியூஸ் வேரியேஷன். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேவா, பேஜ் நம்பர் 32ல் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்டு 1 மார்க்கில் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, கிரீகர் ஜோஹன் மெண்டல். ஓகேவா, அண்ட் இன்னொரு இன்டீரியர் கொஷின், வாட் இஸ் ஈமாஸ்குலேஷன் அப்படின்னு கேட்கலாம். ரிமூவல் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆன்தர் இஸ் நோன் அஸ் ஈமாஸ்குலேஷன். பேஜ் நம்பர் 33ல் இருக்கும், அது ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைட் டயக்ராம்க்கு கீழே இருக்கும். பேஜ் நம்பர் 34ல் டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசம்க்கு முன்னாடி இருக்கிறது. ஹியூகோ டி விரிஸ் ஆஃப் ஹோலாண்ட், இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். யார் யாரெல்லாம் 3 பயாலஜிஸ்ட் மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீடிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது ஒரு புக் பேக் கொஷினாகவும் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. டெஸ்ட் கிராஸ்னால் என்ன, பேக் கிராஸ்னால் என்ன. அடுத்து கோடாமினன்ஸ் பேஜ் நம்பர் 41ல் இருக்கும். கோடாமினன்ஸ்னால் என்ன, அதோட ரேஷியோ என்ன, இதெல்லாம் 1 மார்க்ஸ். ஓகேவா, ரேஷியோஸ் எல்லாம் 1 மார்க்ஸ். அடுத்து லீதல் ஜீன்ஸ்னால் என்ன, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் அல்லீல் விச் ஹாஸ் த பொட்டன்ஷியல் டு காஸ் த டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ்
லீதல் ஜீன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் லெசன் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். வாட் இஸ் லிங்கேஜ்னு கேட்கலாம். பேஜ் நம்பர் 52ல் இருக்கும். வாட் இஸ் லிங்கேஜ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து வாட் இஸ் லிங்க்டு ஜீன்ஸ், பேஜ் நம்பர் 52லேயே அந்த டயக்ராம் கீழே இருக்கும். லிங்க்டு ஜீன்ஸ்னால் என்ன, அன்லிங்க்டு ஜீன்ஸ்னால் என்ன, அன்லிங்க்டு ஜீன்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத 1 மார்க்லலாம் படிச்சுக்கோங்க. அடுத்து கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட ரேஷியோவை நல்லா படிச்சுக்கோங்க. இது 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா பேஜ் நம்பர் 54ல் லிங்கேஜ் குரூப்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். ஓகேவா, லிங்கேஜ் குரூப்ஸ்னால் என்ன, இது இந்த கொஷின் பேப்பர்லேயும் வந்திருக்கு. அடுத்து லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் 3 மார்க் கொஷின். மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் டாபிக் ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க. லிங்கேஜ் குரூப்ஸு, இந்த லிங்கேஜ் சம்மந்தமானதும் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் ரீகாம்பினேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. ஜெனட்டிக் மேப்பிங்னா என்ன, மேப் டிஸ்டன்ஸ்னால் என்ன, யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங், இந்த 3ம் இம்பார்ட்டன்ட். அடுத்த பேஜ் நம்பர் 56ல் இருக்கும். ஜெனட்டிக் மேப்பிங்னா என்ன, மேப் டிஸ்டன்ஸ்னால் என்ன, யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங், இது 3மே இதில் படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 64ல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய 5 பாயிண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா பயோ ரியாக்டர் ஃபர்மெண்டேஷன். அதுக்கு முன்னாடி ஃபெர்மெண்டேஷன் அதோட டெஃபினேஷன் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 69ல் இருக்கும். அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்கும். வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். அதை எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். மீனிங் கேட்கலாம். இதெல்லாம் 1 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். டிஃபைன் ஃபெர்மெண்டேஷன் 2 மார்க்கு. அடுத்து பயோ ரியாக்டர் ஃபெர்மெண்டர் இப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்து இம்பார்ட்டன்ட் எதுனா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. அது படிக்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீனும் படிச்சுக்கோங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து அதே பேஜ்லேயே ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதில் 3 டூல் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அடுத்து டிஎன்ஏ லைகேஸ், ஆல்கலின் பாஸ்பேட்டீஸ். ஓகேவா, இது 3மே இருக்கும். அதை 3மே தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வெக்டார்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். வெக்டார்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் கேட்கலாம், இல்லை டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸில் PBR 322 பிளாஸ்மிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது தனி கொஷினாகவே வரலாம். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 79ல் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்டெப்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் அந்த லெசனோட லாஸ்ட் பேஜுக்கு வாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பேஜ் நம்பர் 88ல் இருக்கும். அடுத்த லெசன்லையும் பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஆஃப் PTC கொடுத்துருப்பாங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். இது 2ல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்கலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 5 PTC பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எடுத்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் என்னென்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் வரும். இல்லை அப்படின்னா டெக்னிக் இன்வால்வ்ட் இன் PTC வரும். இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் PTC வரும். இது 3ல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் பாட்னியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஷின். இது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 5th சாப்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு புக் பேக்கை தரவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் வாங்க. இப்போ அடுத்து பயோ ஜூவாலஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். சாப்டர் 1 to 5 தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போய்க்கோங்க. எப்பயுமே பாட்னியும் ஜுவாலஜியும் கலந்து எழுதாதீங்க. இதில் இருக்கிறத அதுலேயும், அதில் இருக்கிறத இதுலேயும் எழுதாதீங்க. ஏன்னா பாட்னிக்கு பப்ளிக் எக்ஸாமில் பாட்னிக்கு கரெக்ட் பண்ணுறவங்க வேறு டீச்சராக இருப்பாங்க, ஜுவாலஜிக்கு வேறு டீச்சராக இருப்பாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கவனித்து எழுதுங்க.
அடுத்து பேஜ் நம்பர் 6ல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படியே ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, சின்கேமினா என்ன, ஃபெர்டிலைசேஷன்னா என்ன, அதில் மெயினாக ஃபெர்டிலைசேஷனோட டைப்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இது இம்பார்ட்டன்ட். அண்டு கைண்ட்ஸ் ஆஃப் சின்கேமி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். கான்ஜுகேஷன்னா என்ன, ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். இது ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ஒன் ஷார்ட் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தினோஜெனிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெஃபினிஷனும் முக்கியம், டைப்ஸும் முக்கியம். அண்ட் அதில் பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நிறைய பேர் நோட் பண்ணலை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பீடோஜெனிசிஸ் ஓகேவா, ஆர் பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னு 2 மார்க்லேயே கேட்கலாம் ஓகேவா. இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு சாப்டரில் படிக்கணும். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், க்ளீவேஜ், இம்ப்ளான்டேஷன், பிளாசன்டேஷன், கேஸ்ட்ருலேஷன், ஆர்கனோஜெனிசிஸ், பார்ச்சுரேஷன், இது எல்லாமே இதோட டெஃபினேஷன் எல்லாமே படிச்சுக்கோங்க. சப்போஸ் இது 2 மார்க்கில் வந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து அதே பேஜ்லேயே செட்டோலி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க, தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்ஹிபின் அப்படிங்கிறதையும் அந்த கொஷின் புக் பேக்லேயும் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 14ல் செமன் கொடுத்துருப்பாங்க, இது புக் பேக் கொஷினும். அடுத்து மீசோவாரியம், இதில் ஹைலைட்டடாக கொடுத்துருக்கிறதுலாம் அதோட டெஃபினிஷனை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15ல் மெம்மரி கிளாண்ட் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. மெம்மரி கிளாண்ட் வந்துட்டு கண்டிப்பாக படிங்க. அடுத்து கேமிட்டோஜெனிசிஸ், இதில் ஃப்ளோ சார்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ், ஏன்னா இது புக் பேக்லேயும் இருக்குது, ஸோ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவன் அண்ட் ஹியூமன் ஓவம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த ஹியூமன் ஸ்பெர்முக்கு நிறைய பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல்ஸில் போய் பாருங்கள், லாஸ்ட் பேஜில் இருக்கும். ப்ராக்டிக்கலில் ஹியூமன் ஸ்பெர்மில் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 5 பாயிண்ட்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் ஓகேவா. இதில் படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அதில் படிச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஓவமுக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. அதில் பிளாசண்டானா என்ன அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா, அதில் ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அண்ட் கெஸ்டேஷன் பீரியட் பற்றி கேட்கலாம். ஹியூமன் ப்ரெக்னன்சி லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 days ஆர் 40 weeks இஸ் கால் கெஸ்டேஷன் பீரியட். பேஜ் நம்பர் 23லேயே ஹைலைட்டடாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர், இது 3மே இம்பார்ட்டன்ட். இது 3மே இன்க்ளூட் பண்ணி தான் எழுதணும். அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் சாரையானிக் கொனோடோட்ராபின் HCG, ஹியூமன் சாரையானிக் சொமாட்டோ மேமோட்ராபின் HCS ஆர் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் HPL. இது வந்துட்டு இதோட எக்ஸ்பான்ஷன் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாலும் அக்ரோனிம் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேவா. இதெல்லாம் தான் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக புக் பேக்கை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 33 தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். அதில் அம்னியோசென்டிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். இது புக் பேக் கொஷின்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட், இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு புக் பேக் கொஷினாக வந்திருக்கும். ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் 34 அதில் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். இதில் அப்படியே ஃபுல்லாலாம் கேட்க மாட்டாங்க. பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நேச்சுரல் மெத்தட் கேட்கலாம், தனியாக கேட்கலாம் ஒரு 5 மார்க்காக. இல்லை அப்படின்னா பேரியர் மெத்தட் தனியாக கேட்கலாம், இல்லை அப்படின்னா பெர்மனன்ட் மெத்தட் தனியாக கேட்கலாம். ஸோ இது 3யுமே நல்லா படிச்சுக்கோங்க. பர்த் கண்ட்ரோல் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். இந்த லெசன்லேயே அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அண்ட் இன்னொன்று பேஜ் நம்பர் 39ல் ஆர்ட் இருக்கும் ஓகேவா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிக்கு கீழே வர எல்லாமே படிச்சுக்கோங்க. அது எக்ஸ்பாண்ட் தி ஃபாலோயிங்க்கும் யூஸ் ஆகும். இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் IUI அந்த மாதிரி. ஸோ பேஜ் நம்பர் 39 and 40 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அதே பேஜ்லேயே அம்னியோசென்டிசிஸ் அண்ட் அடுத்த பேஜில் ஃபீட்டோஸ்கோப், இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கொஷின் 2 மார்க்கில் வரும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க.
4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் அல்லீலிசம்னா என்ன 2 மார்க் கொஷின். அடுத்து ஏபிஓ பிளட் குரூப் டைப்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எரித்ரோபிளாஸ்டோலிசிஸ் ஃபீட்டாலிஸ் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். அதோட ப்ரிவென்ஷனையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார் பாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத 49 பேஜில் இருக்கும், அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் பேஜில் ஹாப்ளோடிப்ளாய்டு இன் ஹனிபீஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஹீமோஃபிலியா அண்ட் அதுலேயே ஹொலாண்ட்ரிக் ஜீன்ஸ் புக் பேக் கொஷினில் இருக்கும். கலர் பிளைண்ட்னஸ், காரியோடைப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அதோட அப்ளிகேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பெடிகிரி அனலைசிஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுதான் 4th சாப்டரில் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் ஆஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படித்து பாருங்கள். இது 59ல் இருக்கும், அதில் 1 மார்க் மேபி கேட்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 61ல் டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒய் அப்படிங்கிறத கொஷினாக கேட்கலாம். ஓகேவா, அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 68ல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அதோட டெஃபினிஷன் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க. அதில் ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதில் இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. அதோட சாலைன் ஃபீச்சர்ஸும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சாலைன் ஃபீச்சர்ஸ் தனியாகவே 5 மார்க்கில் வரலாம். அடுத்து இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். அடுத்து இந்த லெசனில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 79 ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட சாலைன் ஃபீச்சர்ஸ் இது 80ல் இருக்கும். சாலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இதுவும் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். அடுத்து அதில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் பேஜ் நம்பர் 81ல் இருக்கும். அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸில் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு கேட்பாங்க, பேஜ் நம்பர் 82ல் இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகேவா, இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த சாப்டரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் புக் பேக்லேயே நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக இருங்க. ஆல்ரெடி நம்ம பாட்னி அண்ட் ஜுவாலஜி புக் பேக் ஆன்சர்ஸ் போட்டாச்சு. இதில் 6 சாப்டர், அதுலேயும் 6 சாப்டர் போட்டிருக்கோம். அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் சப்ஜெக்ட் புக் பேக் ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மல்டிபிள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.